அவர் ஒரு சிறந்த போராளி என்பதற்கு சான்று தமிழீழ மண்ணில் தமிழ் மக்கள் துயருற்று நின்ற காலத்தில் அவரே தலைமையேற்று பெரும்படையை திரட்டி உண்ணாவிரதம் இருந்த போராட்டமாகட்டும், காவிரி நதிநீர் நமக்கு மறுக்கப்பட்ட போது தன் தலைமையில் மிகப்பெரிய திரையுலக படையும் பொதுமக்களையும் திரட்டிக் கொண்டு நெய்வேலியில் அவர் போராட்டத்தை நடத்தியதாகட்டும் சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் போர்க்குணத்திற்கு எண்ணற்ற சான்றுகள் உண்டு. அவர் பசியை உணர்ந்தவர், பட்டினி கிடந்தவர். ஆனால் அவரால் பசியாற்றப்பட்டவர்கள் பல ஆயிரக்கணக்கான. அவர் அதிகம் படிக்க வேண்டும், ஆனால் அவரால் படித்து கல்வியறி பெற்று மேன்மை அடைந்த மக்களின் எண்ணிக்கை ஏராளம் ஏராளம். அவரை பார்க்கிற போது இதுவரைக்கும் இந்த பின்னங்காலை வீசி பேக்கிற்கு அடிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் எந்த நடிகர் இந்த கால் என்று அசைந்து கிடப்பதை பார்க்கிற போது புரட்சிகரமான எண்ணற்ற வசனங்களை கையை உயர்த்தி விரலை நீட்டி பேசி அந்த கைகள் மடக்கப்பட்டு கிடக்கிற போது அழகு தமிழால் ஆவேச தமிழை அள்ளி வீசிய அந்த வாய்கள் மூடி மௌனித்து கிடக்கிறதை பார்க்கிற போது மனது பெரிதும் துயரிச்சு. ஆனால் மண்ணை வென்று அதிகாரத்தில் அமரவில்லை, ஆனால் எத்தனை லட்சக்கணக்கான மக்களை வென்று அவர்கள் இதய சிம்மாசனத்தை அரியணையிட்டு ஆட்சி செய்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். அவர் நலத்திட்டங்களை தீட்டி சட்டங்களை ஏற்றி மிக்சி தருகிறேன், கிரைண்டர் தருகிறேன், அண்டா தருகிறேன், குண்டா தருகிறேன் இலவச அறிவிப்புகளை அரைத்து மக்களின் மனதை வென்றவர் அல்ல. இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் ஒரு மனிதனின் இறுதி பயணத்தில் கூடியிருக்கிறார்கள் என்றால் எத்தனை லட்சக்கணக்கான மக்களின் இதயத்தை வென்றிருக்கிறார் என்பதை நீங்கள் இதிலிருந்து அறிந்து கொள்ள முடியும். அப்படி தெய்வமாகி போனவர் நம்முடைய கேப்டன் அவர்கள் என்பதை எவரும் மறுக்க முடியாது. பசித்தவனுக்கு உணவிட்டவன் அவன் பார்வையில் தெய்வம், படிக்க வழியின்றி நிற்பவனுக்கு படிக்க வைத்தவன் அவன் பார்வையிலே தெய்வம், வேலையின்றி அலைந்தவனுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தவன் அவன் பார்வையிலே தெய்வம். அப்படி பல கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் வாழுகிற தெய்வம் தான் நம்முடைய கேப்டன். இப்படிப்பட்ட ஒரு மகத்தான மகனை நாம் இழந்திருக்கிறோம் என்ற துயரம் நம்மளை ஆட்டி படைக்கிறது. அவரை இழந்து வாழுகிற அந்நியார் அன்பு தம்பிகள் விஜய் பிரபாகரன், சண்முக பாண்டியன், என்னுடைய அருமை சகோதரர் சுதீஷ், அவருடைய குடும்பத்தார், உறவினர்கள், நண்பர்கள், கோடான கோடி கேப்டன் அவருடைய ரசிகர் பெருமக்கள், தமிழ் நல்லுலகத்தார் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதல். என் நெஞ்சம் நிறைந்த என்னுடைய அண்ணன் அன்பு கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.